ஜிப்சம் பிளாஸ்டரிங் நார்மலாக நம்ம பண்ணுற பிளாஸ்டிங் ஒர்க்கோட காஸ்ட் குறைக்கிறதுக்காக ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்க பொருள் தான் இந்த ஜிப்சம் பவுடர். இதோட மெயின் அட்வான்டேஜாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு டைரெக்டாக இதை அப்ளை பண்ணிட்டு பட்டி பார்க்காம டைரெக்டாக பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இதனால நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கான மெட்டல் டிரான்ஸ்போர்ட் டைம், ஒரு பட்டி ஒர்க்கான டைம், அதோட காஸ்ட், க்யூரிங்கான வாட்டர் வந்து சேவ் ஆகுது. இதெல்லாம் இதோட பாசிட்டிவ்ஸ். இதோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிக்கு இதுக்கு செட் ஆகுது அப்படின்றதுனால நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் தண்ணி படக்கூடிய ஏரியாக்களில் நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, தண்ணி லைட்டாக பட்டால் கூட அது வந்து அதே ஊறி 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 அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் ஈஸியாக. வீட்டுக்கு வெளியில் ஹெவி மழை, நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்குது, கண்டினியூ ஒரு 2 to 3 days பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹியூமிடிட்டி வந்து அந்த சுவரை வந்து பாதிக்கும். ஏன்னா தண்ணி வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றதுனால காட்டில் இருக்கிற தண்ணியை ஆல்ரெடி உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, கமர்ஷியல் ஏரியாவில் லோ காஸ்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஏரியாவில் நிறைய மழை பெய்யும், ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் உங்கள் ஏரியாவில் அப்படின்னா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நான் செவனே போய்க்கிருந்தேன்.